ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரோட்டுக்கடை சைடில் வைக்கிற இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறி பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 5 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அவிச்சதை எடுத்திருக்கேன். இப்போது இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நான் இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம இப்போ காய்கறியும் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. வேக வச்ச துவரம்பருப்பையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாம்பார் பவுடரையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொதிக்கட்டும். இதுக்கு ஊற்றுறதுக்கு கடல மாவு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். கடல மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இதில் இப்போ தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சாம்பாரில் காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தழை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடல மாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இப்போ தண்ணி கொஞ்சம் திட்டமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரணும். இந்த சாம்பாருக்கு ரொம்ப காய்கறியோ நிறைய பருப்போ எதுவுமே தேவைப்படாதுங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், சாம்பார் இப்போது நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.